பாரத்தை இறக்கிய அருண். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. தன் குடும்பத்திற்காக காலை முதல் இரவு வரை கடினமாக உழைத்தான். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இருக்கவில்லை. ஒரு நாள் அவன் வேலை பார்த்த தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டது. அவன் வேலையை இழந்தான். வீட்டில் அவன் அம்மா உடல்நலக்குறைவால் படுக்கையில் இருந்தார். கடன் கொடுத்தவர்கள் தினமும் வீட்டின் கதவை தட்டினார்கள். அருணின் மனம் மிகவும் கனத்தது. என்னால் இனிமேல் முடியாது, நான் என்ன செய்வேன் என்று அவன் தனக்குத்தானே அழுதான். ஒரு மாலை மிகுந்த சோர்வுடனும் மனவேதனையுடனும் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழைய தேவாலயத்தின் முன் அமர்ந்திருந்தான். அப்போது தேவாலயத்திலிருந்து ஒரு முதிய பாஸ்டர் வெளியே வந்தார். அருணின் முகத்தில் இருந்த வேதனையை பார்த்த அவர் மெதுவாக கேட்டார், மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? அந்த ஒரு கேள்வி அருணின் மனத்தில் அடக்கி வைத்திருந்த கண்ணீரை வெளியே கொண்டு வந்தது. அவன் தன் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி அழுதான். அப்போது அந்த பாஸ்டர் தனது வேதாகமத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசித்தார். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. பாஸ்டர் மெதுவாகச் சொன்னார், அருண், நீ எல்லா பாரத்தையும் தனியாக சுமக்க முயற்சிக்கிறாய். அதை இயேசுவிடம் கொடு, அவர் உன்னை தாங்குவார். அன்று இரவு அருண் தேவாலயத்தில் முழங்காலிட்டு ஜெபித்தான். கர்த்தரே, என்னால் முடியவில்லை, என் பாரங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு அவன் இதயத்தில் ஒரு புதுவிதமான சமாதானம் பிறந்தது. பிரச்சனைகள் உடனே மறையவில்லை, ஆனால் அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. சில நாட்களில் அருகில் உள்ள நகரத்தில் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. அவனுடைய அம்மாவின் உடல்நிலையும் மெதுவாக குணமானது. கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கத் தொடங்கினான். ஒரு நாள் அருண் சாட்சியாக சொன்னான், என் பிரச்சனைகள் என்னை உடைத்துவிட்டன என்று நினைத்தேன். ஆனால் நான் என் பாரத்தை இயேசுவிடம் கொடுத்தபோது அவர் என்னை தாங்கினார். நீங்களும் இன்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைகள் உங்கள் இதயத்தை அழுத்துகிறதா? இயேசு இன்று உங்களையும் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.